திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்க? 200 இலக்கு சாத்தியம், நம்பிக்கை வெளிப்படுத்துகிறாங்க. ஏப்ரல் 13, 2011 அப்போ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். கடைசி எக்ஸாம் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு பெங்களூர் கசின் பார்க்கறதுக்காக போகிறேன். அந்த ஏப்ரல் 13 தான் தேர்தல் நாள் தமிழ்நாட்டில். தேர்தல் முடிஞ்ச உடனே முதல்வரும் துணை முதல்வரும், அப்போது துணை முதல்வராக இருந்த இன்றைய முதல்வர் போய் வாக்களித்து விட்டு வெளியே வந்துவிட்டு 2 பேரும் சொன்ன கருத்து எங்கள் கூட்டணி 200 இடங்களை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேர்தல் பரப்புரையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக அழகிரி அவர்கள் வீட்டில் NDTV அவர் சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க. அதில் அழகிரி அவர்கள் சொல்வார், தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 56 இடங்கள் உட்பட 200 இடங்களுக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவர்கள் சொன்ன இந்த சமூக நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், இந்த திட்டங்கள்லாம் அந்த காலத்தையும் நிறைய செய்ததாக அவர்கள் சொன்னார்கள். அதாவது உதாரணமாக இலவச கலர் டிவி ஆகட்டும், 2 ஏக்கர் நிலம் ஆகட்டும், இலவச மின்சாரம் ஆகட்டும், அரிசி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அந்த காலத்திலையும் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 2011 தேர்தல் முடிவில் பார்த்திங்கன்னா, இவ்வளோ திட்டங்கள் சொன்னதாக செய்யப்பட்டவர்கள் இப்போ இருக்கக்கூடிய இவ்வளோ கான்ஃபிடென்ஸில் இருந்த அந்த கூட்டணி வெறும் 31 இடங்கள் தான் வென்றது. 200 இடங்களை எதிர்முகாம் வென்றது அதிமுக கூட்டணி. அப்போ திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட வர முடியாத அளவுக்கு ஒரு மிக மோசமான ஒரு தோல்வியை சந்தித்தது. இது எதுக்கு கோடிட்டு காட்டுறோம்னா, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்களும் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் அப்படின்ற கடந்த கால உதாரணங்கள் இருக்கின்றதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இரண்டாவது, நான் சொல்ல நினைச்சு அது நீங்கள் சொல்லிட்டீங்க. அதாவது 2019 தேர்தல் அளவுகோல் வைத்து ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ 2006-11 ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2006 திமுக வைத்திருந்த அதே கூட்டணியை கிட்டத்தட்ட 2011 தக்க வச்சுட்டாங்க. உதாரணமாக காங்கிரஸ், பாமகலாம் கூட இருந்தாங்க. ஒரு ஸ்வாப் நடந்தது என்னென்னா, 2 கம்யூனிஸ்ட் அந்த பக்கம் போயிட்டு விசிகா இங்கே வந்துட்டாங்க. அதனால் பெரிய கூட்டணி குறைவாகவில்லை 2011. மாறாக மக்கள் திமுக வேண்டாம் அப்படின்னு விரும்பினாங்க. உதாரணமாக இப்போ திமுக கூட கூட்டணியே இல்லாமல் அதிமுக கூட எல்லா கூட்டணியும் போய் அவங்க தோத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. கிட்டத்தட்ட இன்னைக்கும் அதே மாதிரியே கூட்டணியை தக்க வச்சிருக்காங்க. அதுக்கும் உதாரணம், கூட்டணி நீங்கள் தக்க வச்சா கூட மக்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்கன்ற பாடம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாடம். இரண்டாவது, 2019 நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. இப்போது 2019 திமுக எதிர்க்கட்சி. அப்போவே நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 230 சீட்டுக்கு மேலே அவங்க லீடிங் காமிச்சாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளும் கட்சியாக வருவதற்கே அவர்களுக்கு மிக நெருக்கடி இருந்தது. அதுவும் இந்த பக்கம் எங்கள் கூட்டணி தோற்றுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் டிடிவி தினகரன் தனியாக போய் ஒரு 25-28 இடங்களில் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டார். இப்போது திமுக எதிர்கட்சி முகாமில் இல்லை, ஆளும் கட்சி முகாமில் இருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்சி வரப்போது எதிர்த்தரப்புல கூட்டணிகள் எப்படிலாம் இன்னும் அலைன்மெண்ட் மாறும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால இது ஒரு ப்ரீமெச்சூரா நினைக்கிறீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஒரு 3 வருஷ ஆன்டி இன்கம்பன்சி அதிருப்தி அலை வெளிப்படவே இல்லையே. 40க்கு 40ன்னு அள்ளி கொடுத்துருக்காங்களே. வெளிப்பட்டிருக்கு. அதாவது எதிர்முகாம்ல 3ஆக பிரிந்ததனால் பிரிஞ்சதுனால இவங்களுக்கு எல்லா இடத்தையும் ஜெயிச்சிட்டாங்க. அது உண்மைதான், அது உண்மைதான். ஓகே, ஆனா அது கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி இல்ல. 40க்கு 40 மக்கள் வெற்றியை கொடுத்துருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன், அப்ப இருந்த கூட்டணி கணக்குகளே எப்பவும் இருக்கும்னு உத்தரவாதம் கொடுக்க முடியல. நான் கூட்டணியவே விட்டுருவோம் சூர்யா. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 3 வருஷ மாநில ஆட்சியை மக்கள் பார்த்துருப்பாங்கல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வாக்குறுதிகள் நிறைவேற்றலை அப்படின்னு பல பிரச்சாரங்களை மேற்கொண்டும் மக்கள் மறுபடியும் அவங்களுக்கு 40 சீட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன நிச்சயமா கொடுத்துருக்காங்க. ஆனால் வாக்கு சதவீதத்தை நீங்கள் பார்க்கணும். அதாவது 2019 இதே நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட இவர்களுடைய கூட்டணி 53% வாக்குகள் வாங்கினது. இந்த தேர்தலில் 48%. இருங்க, அடிஷ்னலாக கமலஹாசன் அவர்கள் வாங்கிய ஒரு 4.5% வாக்குகளையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8% வாக்குகளை இழந்திருக்கிறார்கள். முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல். ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். இப்போ 2024 தேர்தலில் திமுக 40% வாக்குகள் வைத்துக்கொண்டா எதிர்முகாமில் இருக்கிறவர்கள் 60% இல்ல 55% வச்சிருக்காங்க. அது 3ஆ டிவைட் ஆயிருக்கு. 20-20-10 அந்த மாதிரி ஏதோ ஒரு கால்குலேஷன் டிவைட் ஆயிருக்கு. இப்போ அது 3ல 1-2 சேர்ந்துட்டாங்கன்னா 37% வாக்குகளை வாங்கித்தான் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்ப மத்த எல்லா எதிரணியும் ஒண்ணு கூட்டி பாஜக தோல்வின்னு அறிவிக்கலாமா? அது இந்தியா ஃபுல்லா எடுத்துட்டா தமிழ்நாடு பேரலன்ஸ் நான் எப்படி கேட்க வரேன்னா, மக்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க. இப்ப அண்ணாமலை சொல்றாருல 200 இடங்கள்ல டெபாசிட் இழக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறாருல. அப்படி ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தும் போது அதற்கான கிரவுண்ட் வெளிப்பட்டிருக்கா? நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்படலை. ஒரு உதாரணம் சொல்றேன். 2001 செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு வராங்க. 2004 அதிமுக பாஜக கூட்டணி வருது. ஏறக்குறைய அவங்க 40க்கு 40 இழக்கிறாங்க. அப்போ
அப்ப இருந்த செல்வி ஜெயலலிதா ஆட்சி மீதான அதிருப்தியின் காரணமாக தான் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி கிடைக்குது. அந்த தோல்விக்கு பிறகு எச் முத்திரையோ, ஆடு கோழி பலியிட தடை சட்டமோ, மதமாற்ற தடை சட்டமோ, டெஸ்மா எஸ்மாவோ எல்லாமே திரும்ப பெறப்படுது. அப்படியான ஒரு நிலை நீங்க சொல்ற மாதிரி 2024 வெளிப்பட்டிருக்கணும்ல, மக்கள் அதிருப்தியில இருந்தா. அந்த ரெண்டு கம்பேரிசனை கேட்கிறேன். இதுக்கு பதில் சொல்றேன். இப்போ 2019 2024 ரெண்டு தேர்தல் அளவுகோல் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையும் திமுக கூட்டணி வாங்கின மார்ஜின் 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் தான் எல்லா தொகுதியிலையும் ஜெயிச்சாங்க. இப்போ 2024 எதிர்முகாம் 3ஆக பிளவுபட்டு இருந்த போது கூட 2 லட்சம், 1 லட்சம், 1.5 லட்சம் இந்த மாதிரி வாக்கு வித்தியாசத்துல தான் பெரும்பாலான இடங்களை ஜெயித்திருக்கிறாங்க. அப்போ 19 இருந்த அந்த சிச்சுவேஷன் வந்து 24 இல்லைன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனால இன்னும் காலம் இருக்கிறது. இன்னொன்று அதிருப்தியே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இவர்கள் வாக்குறுதி வந்து 200 தொகுதியில டெபாசிட் இழக்குங்கிறது நியாயமான அதாவது 2011 திமுக எதிர்கட்சியா கூட வராதுன்னு யாராச்சும் நம்பினோமா? நம்ம தேர்தல் முடிவு வரும்போது வந்துருச்சு. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், இதே திரு அண்ணாமலை தான் எழுதி வச்சுக்கோங்க, தென் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட திமுக வெற்றி பெறாது அப்படின்னு பொதுக்கூட்ட மேடையில பேசினாரு. இதே திரு அண்ணாமலை தான் கோவை செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போது கொங்கு மண்டலம்லாம் மாறிடுச்சு, பழைய மாதிரி இல்லை, நீங்க எண்ணி பாருங்க 10 சீட்டு கண்டிப்பா ஜெயிக்கும், திமுக இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை, பழைய பாஜக இல்லை இப்போ உள்ள பாஜக. அப்பயும் அதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்கன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் சொன்னாங்க. இப்பயும் அதே மாதிரி 200 தொகுதி டெபாசிட் இழக்கும்னா எப்படி நம்ப முடியும்? அப்போ இதே திமுக தான் இதே தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக இது பாஜக ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் 13 இடங்கள்ல 2ஆவதாக வந்திருக்கோம். 13 இடங்கள்ல 2ஆவதாக வந்திருக்கோம்ல. அதாவது தேர்தல் சமயத்தில் எல்லாமே சொல்றது தான். பட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ன்னு வரும்போது நாங்கள் இவர்கள் எல்லாரும் சொன்னதோட அதிகமாக 18% வாக்குகள் வாங்கியிருக்கோம். இப்போ நாங்கள் சொல்ல வருவது ஒரே விஷயம்தான். இன்னைக்கு இவர்கள் வலிமையாக இருப்பது போல் தோற்றம் இருக்குன்றதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் களத்தில் அதிருப்தி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு வந்து உதாரணமாக பள்ளிகளுக்கு நீங்கள் இன்டர்நெட் கட்டணம் கூட கட்டலைன்றப்போ கட்டாயிடுற நிலைமை இருக்கின்றது. திரும்ப வந்து குறுக்கிட வேண்டியதாக இருக்கின்றது. வேங்க வயல் போன்ற பிரச்சனைகளுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை. 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறீங்க இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் மற்ற விலைகளை கிட்டத்தட்ட 3-4 மடங்கு உயர்த்தி இருக்கிறீங்க. இப்போ அதாவது மின்சார கட்டணமாகட்டும், சொத்து வரி ஆகட்டும், பால் விலை ஆகட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் உயர்த்திட்டீங்க. அப்போ நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கலர் டிவி கொடுத்ததுனால மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலையே, எதிர்கட்சியாக கூட உங்களை உட்கார வைக்கல, கலர் டிவி கொடுத்தாங்க, 2 கோடி மக்களுக்கு கொடுத்தாங்க. அதனால இது வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸா எங்களுடைய பார்வை இருக்கின்றது. நிச்சயமா போக போக கூட்டணிகளும் மாறும், அணிகள் சேரலாம், மாறலாம், இணையலாம், இவங்க கிட்ட இருந்து வெளியே வரலாம். அது தெரியாது. 2011 கதையை தான் திரும்பி சொல்றேன். அதனால இன்னும் நிறைய காலங்கள் இருக்கின்றது. இவங்க வந்து இது எதுக்கு சொல்றாங்கன்றது இறுதியா ஒரு கருத்து நான் சொல்லிடுறேன். இந்த 200 ஜெயிப்போம் சொல்றது இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதற்காக நாங்க ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கோம், நாங்க நல்லாட்சி புரிகிறோன்ற ஒரு பெர்செப்ஷன் கேமுக்காக இந்த 200 வாதத்தை இவர்கள் வைக்கிறாங்கன்னு நான் பார்க்கிறேன். ஓகே, எஸ்.சி. சூர்யா, இப்ப திமுக மீதான அதிருப்தி இருந்தாலும் அதனை அறுவடை செய்யக்கூடிய இல்ல அதை கொள்முதல் செய்யக்கூடிய அளவுக்கான தலைவர்கள் இன்னைக்கு எதிரணியில கிடையாது. அதிமுக, பாஜக உள்ளிட்ட யாருமே இல்லை. இதுவே திமுக கூட்டணிக்கான ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா சொல்றாங்க. அப்படிதானே? இல்லை, அதுக்கு முன்னாடி 2 பேருமே பிரதர் சூர்யாவும் ராஜகம்பீரன் அவர்களும் சொல்றாங்க திமுகவை எதிர்த்தே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக தேர்தல் களத்தில் வந்து ஆளும் கட்சியை எதிர்த்து தான் பேச முடியும். இப்போ ஒருவேளை அதிமுக ஆட்சியில் இருந்தாங்கன்னா அவங்கள எதிர்த்து பேசலாம். திமுக ஆட்சியில் இருப்பதனால் திமுகவை எதிர்த்து பேசுகிறோம். அதனால் திமுகவை மட்டுமே எதிர்க்கிறாங்க, அப்போ நாங்கள் பெரியவங்க அப்படின்னு நினச்சக்கூடாதுன்றது என்னுடைய பார்வை. 2வது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு கரெக்ட் தான். எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பிளந்ததனால் தேர்தல் தோல்வி வந்து அவர்களுக்கு கிடைத்ததுன்றது உண்மை. 2வது, அது அறுவடை செய்யவே முடியாது அப்படின்றது இப்போவே சொல்ல முடியாதுன்றது தான் நம்மளுடைய பார்வை. ஏன்னா தேர்தல் நெருங்க அதாவது இன்னொரு வரலாறும் நான் சொல்கிறேன். அதாவது தமிழக வரலாற்றில் இந்த 75 ஆண்டுகளில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி இன்னொரு சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்ததாகவும் வரலாறு கிடையாது. அப்போது இவர்கள் கூட்டணி இருக்குமான்னு தெரியாது, இந்த பக்கம் பிரிஞ்சிருப்பாங்களான்னு தெரியாது. இது ரொம்ப லாங். இது வந்து நம்ம இப்போ ஜோசியம் பார்க்குறதோ சொல்கிறதோ எதுவுமே பண்ண முடியாது. வர இவர்கள் ஆட்சியின் மீது இது 2000 நீங்கள் ஒன்றும் இல்லை 2009, 10, 11 காலகட்டத்தோடு இப்போ அப்படியே பொருத்தி பாருங்க. ஒரு ப்ரீமெச்சூர் எனக்கு ஒன்னே ஒரு சந்தேகம் தான். அண்ணாமலை 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, திமுக அதிமுகவோடு இனி கூட்டணி கிடையாது, 2026 பாஜக தலைமையில் தனி அணிதான் போட்டியிடும். அது ப்ரீமெச்சூர் ஸ்டேட்மெண்ட்டா? இல்லை, அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்றதுங்க. இப்போ 2009 ஒரு உதாரணம் சொல்றேன். 2009 பாராளுமன்ற தேர்தலில் திமுக தான் 28 இடங்களை வென்றது, அதிமுக கூட்டணி 12 இடங்கள் ஜெயிச்சாங்க.
அப்போ வந்து திமுக ஆப்வியஸ்லி பெரிய லீட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2009 தேர்தலுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் 2 காலத்துல என்ன நடந்தது? அந்த நீங்க தேர்தல் முன்னணி நிலவரங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கிட்டத்தட்ட 150 இடங்களுக்கு மேல முன்னணியில் இருந்தாங்க 2009 தேர்தலில். ஆனா 1.5 ஆண்டு காலத்துல அவங்க வந்து எதிர்க்கட்சியா வர முடியாத அளவுக்கு 21 22 இடங்களை வென்று எதிர்க்கட்சி அந்தஸ்து இல்லாம தோற்கிறார்கள். அதனால அதே கணக்கு தான் இப்போ. அப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச மாதிரியே தான் இப்பவும் முடிஞ்சிருக்கு. இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கின்றது. அப்போ இவர்கள் ஆட்சி எப்படி செய்வாங்க? இப்போதான் நிறைய விஷயங்கள் வருது. திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து லஞ்சம் வாங்குறது வந்து வீடியோ வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு. திமுகவுக்குள்ளேயே உள்ளாட்சி பிரதிநிதிகளா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சொந்த மேயரை மாற்றணும்னு சண்டை போடுறது நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அதாவது ஆட்சியில் இருக்கும்போது அதை கொட்டுக்கோப்பாய் நடத்துவது அப்படின்றது மிக மிக கடினமான ஒரு வேலை. திமுக ஹிஸ்டரியும் சொல்றேன். ஐயா கருணாநிதிக்கு அப்புறம் 71க்கு அப்புறம் தொடர்ந்து 2 தேர்தல்களே கடந்த 55 ஆண்டுகளில் இவர்கள் ஜெயித்த வரலாறும் கிடையாது. அப்ப எந்த ஹிஸ்டாரிக்கல் பிரசிடென்ட்ஸ் இல்லாத ஒரு விஷயத்தை நாங்க அடைவோம் நீங்க கிளைம் பண்றீங்க, அது முடியாதுன்னு நாங்க சொல்றோம். வரலாறு அப்படியேவா இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல மாறதான். நான் என்ன சொல்றேன் சூர்யா, இப்ப நீங்க திமுக மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒரு பக்கம் உடன்பட்டதாவே இருக்கட்டுமே, எதிரணி எந்த அளவுக்கு வலுவா இருக்கு, இதையெல்லாம் கேப்சர் பண்றதுக்கு நீங்க முதல்ல வலுவா இருக்கீங்களான்னு தான் நான் கேட்கிறேன். சொல்றேன் அது 15-16 மாதத்திற்கு முன்பே அதை நம்ம அசஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஆன்டி இன்கம்பன்சி ஏற ஏறதான் இந்த பக்கமா கூட்டணிகள் சேரும். இப்போ விஜயகாந்த் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் 6 மாசம் 10 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி சேரல. தேர்தலுக்கு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர்கள் கூட்டணி சேர்ந்தாங்க, மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். அந்த மாதிரி ஏன் நடக்காது அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி.